இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நீங்கள் பார்க்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் நீட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி அவங்களுக்கான சீட்டை வந்து இதுவரை நடந்த ரவுண்டில் கெட் பண்ணி அவங்கவுங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம 7 வருஷமாக கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அகெயின் சாய்ஸ் ஃபில்லிங்கும் ரெஜிஸ்ட்ரேஷனும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், எம்சிசி வந்து 7ஆம் தேதி வரையும் தேர்ட் ரவுண்டோடைய சீட் ரிப்போர்ட்டிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய அந்த டேட்டை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி தான் வந்து 2வது தடவை 5 மணியோட இன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து க்ளோஸ் ஆகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அகெயின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விர்ச்சுவல் வேக்கன்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வேக்கன்சியில் நிறைய சீட்ஸ், ஒரு சில சீட்ஸ் ஆட் ஆகிருக்கனால மறுபடியும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், இதுவரை யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி 5 மணிலேருந்து நாளைக்கு 5 மணிக்குள்ளே பண்ணுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து யாராவது ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் மிஸ் பண்ணவங்க பண்ணிக்கலாம். 2வது என்ன அப்படின்னா, ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இந்த நியூ சீட்ஸ் ஆட் ஆகிறதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா அன்லாக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த சேஞ்சஸ் இல்லைனா ஒன்ஸ் வந்து லாகின் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன மாதிரி காமிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? அதாவது இப்போ இதுவரையும் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது அப்ளிகேஷன் போட்டு டெபாசிட் கட்டிட்டு நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங்கே கூட பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே தேர்ட் ரவுண்டு சில பேர் வந்து என்னென்னா வில்லிங்னஸ்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க, மறந்துருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் வந்து நாளைக்கு 9 மணிக்கு தான். ஏற்கனவே பண்ணுறவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங்னா நாளைக்கு 9 மணிக்கு, அதாவது நாளைக்கு நைட்டு 9 மணிலேருந்து மறுநாள் 7ஆம் தேதி 5 மணி வரையும் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக லாக் பண்ணவங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா நாளைக்கு 9 மணிக்கு தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரியா இதுவரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க இன்றைக்கி 5 மணிலேருந்து நாளைக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. 6ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி 7ஆம் தேதி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தெளிவாக நான் டீட்டெயிலாக உங்களை சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து எந்த ஒரு அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன்.